ஃப்ரெண்ட்ஸ், எப்ப பாரு பிக் பாஸ் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, அந்த அஃபேர் இந்த அஃபேர் அந்த மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சேஞ்சுக்கு புதுசா ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணலாமா? எப்படி? முன்னொரு காலத்தில் ஒரு சில குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க, என்னதான் பண்றாங்க, அப்படி இருந்தவங்களா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிலர் எல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வா, உனக்கு தரேன். ஓகே டாக்டர். அதுக்காக இவங்க பாருங்க, இவங்க தான் பேபி ஷாலினி. இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல ரஜினி அங்கிள் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு குழந்தை கத்துமே, அந்த மீனா இவங்க தான். இப்படின்ற மாதிரி தெரிஞ்ச மூஞ்சிகள்லாம் கொண்டு வராம நீங்க பயங்கரமா ஷாக் ஆகலனாலும் ஓரளவுக்காவது ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு ஒரு சிலர் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு சாம்பிள் எடுத்து காட்டட்டுமா? அவங்க எல்லாம் யார் யாருன்னு பாத்துடலாமா? இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்ல நீங்க கன்ஃபார்மா ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன். சோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்ப இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தானா அப்படின்னு நினைச்சு ஸ்கிப் பண்ணிராதீங்க. நம்ம வீடியோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்ற மாதிரி இருந்திருக்கு. கண்டிப்பா அதுல ஒரு ஃபன் இருக்கும்ல, அது இங்கேயும் இருக்கு. சோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பிடிக்கலனா தயவு செய்து தள்ளி விட்டுருங்க. நம்ம சமீபத்துல இந்த மாதிரியான விளம்பரம்லாம் பண்றது கிடையாது. ஆனா இது மூலியமா வர்ற ஒரு தொகை 5 பைசா கூட நமக்கு வராது. ஒரு நல்ல சோர்ஸுக்காக போய் சேர போகுது. மகாபிரபு, சோ இந்த வீடியோல பேசுறவங்க பேச்செல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த காதால வாங்கி அந்த காதால விட்டுருங்க. ஓகே? இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாசிவ் இன்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட மிட்ல ஒன்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டதுன்னா பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தெய்வ திருமகள் படத்துல நம்ம ஜியான் விக்ரமோட சேர்ந்துக்கிட்டு கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ கூட மதிக்காம அப்பாவும் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுல அப்பாவை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஆனா அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க தெரியுமா? இப்போ அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். பாத்தீங்களா எவ்வளவு வளர்ந்துருக்காங்கல்ல, அந்த இன்னும் அழகா இருக்காங்கல்ல. அழகா ரைஸா மட்டும் பார்த்தாதடா, அத பாராட்டணும். ஆனா பாருங்க, இப்ப துரந்தர் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல ஹீரோ யார் தெரியுமா? நம்ம ரன்வீர் சிங். அவங்களுக்கு பேரா நடிச்சிருக்காங்க நம்ம சாரா அர்ஜுன். அவருக்கு வயசு 40, இவங்களுக்கு வயசு 20. கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் ஹீரோயினா பிக்கா பண்றாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப பெருமையா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பாடிக்கு இந்த லேடியா அப்படின்னு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. என்னப்பா அப்படி மைண்டுக்கு வந்துட்டு போறப்போ ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? 30-40 வருஷம் கேப்ல ஹீரோ ஹீரோயினா நடிப்பாங்களே, அவங்களெல்லாம் நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். என்ன பாருங்க நான் எப்படி அழைச்சிருக்கேன்னு. ஏன் சுகர் வந்துருச்சா? நோ ஃபுல் டயட். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது சிறுத்தை படத்துல நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்றேன்ப்பா, என்னையும் அந்த சாமி கிட்ட அனுப்பிருப்பா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும் தெரியுமா? அந்த குழந்தை தான் சாரி அப்பதான் அவங்க குழந்தை இப்ப வளர்ந்துட்டாங்கல்ல, அந்த கேர்ளை தான் பார்க்க போறோம். அந்த கேர்ளின் பெயர் ரக்ஷனா. என்னையா சொல்ற? அந்த பொண்ணா இந்த பொண்ணு? நம்பவே முடியலையே அப்படின்னு இப்பயே ஆச்சரியப்பட்டா எப்படி? பின்னாடி வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அட பாப்பா நீ என்னமோ கதை விட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணை பார்த்தா இந்த பொண்ணு மாதிரிலாம் தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் எங்கனே வரேனே, நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி முடிங்க. இந்த ரக்ஷனா பாப்பா, அடச்சே எப்ப பார்த்தாலும் பாப்பான்னு வருது. இந்த ரக்ஷனா என்ற பெண் அந்த படத்துல மட்டும் இல்லாம கடல்ன்ற படத்துலயும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. அங்கேயும் சைல்டு ஆர்டிஸ்ட் தான் இருந்தாலும் நடிச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா, இந்த படத்துக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் விட்டு லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி அதெல்லாம் பண்ணலாம்னு போனேன். கடைசியில திரும்பி வந்து பார்த்தா என்ன மறந்துட்டாங்கப்பா, அதனாலதான் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக இந்த இன்டர்வியூக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடையில பிரேக் எடுத்தது வந்துட்டு நான் டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாவே ஆட் கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். எது எப்படியோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அடுத்த ஆளை பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் பார்க்கறப்போ நம்ம சூரிய வம்சம் படத்துல தேவயானி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? சரி, அந்த பாசிவ் இன்கம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா பினோமோன்ற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ரியல் அக்கவுண்ட் அண்ட் டெமோ அக்கவுண்ட் அப்படின்னு 2 இருக்கும். அதுல டெமோ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலியமா நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாம ட்ரேடிங்கை ஈஸியா கத்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு 100 மடங்கு இந்த ட்ரேடிங் பத்தி தெரியும் அப்படின்னா மட்டும் டெமோல இருந்து ரியல் அக்கவுண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண முடியும். இந்த ரியல் அக்கவுண்ட்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கிராஃப் அப்ல போகுமா டவுன்ல போகுமா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி கரெக்டா போச்சு அப்படின்னா நீங்க வின் பண்ண முடியும். அண்ட் இதுல கீழே சிக்னல் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது மூலமா நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா மட்டும். இப்போ இந்த கிராஃப் அப்ல போகும் அப்படின்னு சூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்றேன். எஸ், ட்ரேடிங் இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த அமௌண்ட் நமக்கு வந்திருக்கு. வித்ட்ரால் ஃபண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா
உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கறது மூலியமா உங்களோட அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். யூபிஐ, கார்ட்ஸ் ஆர் நெட் பேங்கிங் மூலியமா உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல என்னோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2x வெல்கம் போனஸ் கிடைக்கும். அண்ட் இதில் ஒரு ஈவெண்ட்டும் போயிட்டு இருக்கு. இது மூலியமா நீங்கள் மெர்சிடஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதை பத்தி உங்களுக்கு 100 மடங்கு தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்க. பினோமோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, விளம்பரத்தை பார்த்து முடிச்சிட்டீங்களா? இப்போ லிஸ்ட்டை ஓபன் பண்ணிடுவோமா? பல்லு அடுத்து பார்க்க போறவங்க மதராசப்பட்டினம் படத்துல நம்ம ஆரியாவுக்கு தங்கச்சியா வருவாங்க தெரியுமா? ஞாபகம் இல்லையா? சரி, இந்த சீனை வேணா பார்த்துட்டு வாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, அம்மா சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சா? அவங்கள தான் இப்போ பார்க்க போறோம். ரெடியா? எது இந்த அழகு கார்டும் அந்த ஆதார் கார்டும் ஒன்னா? அந்த ரெட்டை ஜடை தான் இப்ப முடி வச்சு போட்டுன்னு பானு சுத்தி நிக்குது. ரொம்ப அழகா இருக்காங்களோ? இருப்பாங்க. அப்ப பாப்பாவா இருந்திருப்பாங்க. இப்போ 27 வயசு பெண்குட்டி. நம்ம பசங்களுக்கு சொல்லவா போகணும்? எப்படியும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேப்பீங்க, இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு. கஷ்டப்படாதீங்க, நானே சொல்லிடுறேன். இவங்க பேரு லீமா பாபு. கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். ஃபாலோ பண்ணீங்க. வருமானம் கம்மி ஆயிடுச்சா? அட கடவுளே, என்ன வேலை பாக்குறேன் நானு? நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், போஜ்புரி, ஜார்க்கண்ட் வரைக்கும் ஸ்டேட் வரையா இருக்கு தம்பி. அடுத்து நம்ம பார்க்க போறது வீரம் படத்துல நம்ம ஏகே ஒரு சின்ன குழந்தையோட கண்ணாம்பூச்சி விளையாடுறன்ற பேர்ல அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுவார் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லையா? வேற எந்த படம் சொல்றது? மாஸ் என்கின்ற மாசிலாமணின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்துல பிளாஷ்பேக்ல ஒரு குழந்தை சூர்யாவோட செகண்ட் ஒய்ஃபை பார்த்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுமே, அதே குழந்தை தான் இந்த குழந்தை. இப்போ ஞாபகம் இல்லைன்னா போங்க, வேற படம் எனக்கு தெரியாது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க். மோர் ஒர்க், லெஸ் டென்ஷன். இவங்க பேரு யுவினா பார்த்தவி. பேரே எவ்வளவு அழகா இருக்குல்ல? சரி, இந்த குழந்தை தற்போது பெண்ணாக மாறி இருக்கிறார்கள். அந்த பெண்ணின் புகைப்படத்தை பார்க்கலாமா? இவங்களுக்கு ஜஸ்ட் 16 வயசு தான் ஆகுது. எது ஜஸ்ட் 16 வயசா? அப்படிதான் தெரியும். பொசுக்குன்னு 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயினா வந்து நிப்பாங்க. சமீபத்துல நம்ம அனிகா வந்தாங்களே அந்த மாதிரி அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது இன்னும் வாஸ்தவம் தான். ஆனா ஒண்ணு யுவினா, ஒருவேளை நீங்க ஹீரோயின் ஆகணும் அப்படின்னா அனிகா நடிச்ச நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அப்படின்ற படத்தை பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்லயே ஓவர் ஆக்டிங் பண்ணாத ஒரே ஹீரோயின் அனிகா தான். கண்டிப்பா பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பாப்பா பாளையத்து அம்மன் படத்துல ஒரு பாப்பா வரும் தெரியுமா? அந்த பாப்பா. அப்பெல்லாம் சாமி படம்னா இந்த பாப்பா தான் வரும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாம் சன் டிவி, கேடிவில பாத்திருப்பீங்க. இவங்க பேரு அக்ஷயா ஜெயராம். இவங்க நடிச்ச ஒரு சில சீன்ஸ் எல்லாம் போட்டு விடுப்பா எடிட்டர், மக்களுக்கு புரியணும்ல. அம்மா, வேப்பலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இப்ப தெரியுதா இந்த பாப்பா யாருன்னு? இவங்க வயசு என்ன இருக்கும் அப்படின்னு தெரியல. குத்து மதிப்பா ஒரு கால்குலேஷன் போட்டு பாப்போம். பாளையத்தம்மன் 2000 ரிலீஸ் ஆச்சு. அப்ப இந்த பொண்ணை பாக்குறப்போ ஒரு 8-9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 8னே பிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 2025 8 + 25 = ஒரு 33 வயசு இருக்கும். இப்போ இவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளவு வளர்ந்துருக்காங்கன்றத பாத்துட்டு வாங்க. எது அவங்களா இவங்க? சத்தியமா அதெல்லாம் நம்ப மாட்டேன். இந்த பொண்ணுக்கும் இந்த பாப்பாக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போல. யாரை ஏமாத்த பாக்குற? மைக்கும் வாயும் கிடைச்சா என்ன வேணா சொல்லுவியா? நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்க கேப்பீங்க. அதுக்காகவே ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கோம். ஏன்னா இவங்கள மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொல்லி மைக்க தூக்கிட்டு போற ஒரே சேனல் நம்ம பின்னாடி கட்டைகள். அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க பாருங்க. எங்க இருந்தீங்க இத்தனை நாளா? பேசிக்கா நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், அதனால யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனாலயே பப்ளிக்கா எந்த ப்ரொஃபைலும் வைக்காம அந்த மாதிரியே இருந்துட்டா ஃபுல்லா. இந்த பின்னாடி கட்டைகளுக்கு மட்டும் எப்படிதான் கான்டாக்ட் எல்லாம் கிடைக்குதோ, எப்படியாவது பிடிச்சிடுறாங்கப்பா. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஷீலா கவுர். கவுரா காரா? சாரிப்பா, இவங்க பேரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. KAUR கவுர் ஏதோ ஒண்ணு. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இவங்களே நிறைய அம்மன் படத்துல வந்திருப்பாங்க. இவங்க நடிச்ச பாபா படம் பயங்கர ஹிட். எது பாபால இந்த பொண்ணா? யாரை ஏமாத்துற? மஞ்சா கோயிலால தானே அந்த படத்துல அப்படின்னு கம்பு சுத்திட்டு வராதீங்க. மாயான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல பாபா வருவாரு. அந்த பாபா படத்துல இந்த பொண்ணு ஒரு பையனா நடிச்சிருக்கும்னு சொல்ல வந்தேன். இவங்களுக்கு இந்த படம் வர்றப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசு இருக்கும். சோ 1/2 2/3 = 35 வயசு இருக்கும். இப்போ அப்பவே அவ்வளவு கியூட்டா இருப்பாங்களே, இப்போ எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அதுக்கு தானே வந்தேன் வைவே.
பட்னில இருந்த பிரியாணி பொட்டலத்தை பார்த்தா மாதிரி அந்த பொண்ணை வெறிக பார்த்து குண்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அப்படியே ரொம்ப ரசிச்சு பார்க்காதீங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அவங்க புருஷன் எப்படி இருக்காருன்னு பாக்குறீங்களா? யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கான். மீரா உஷார் பண்ணு போயிட்டான். ஆளை பாத்தீங்கல்ல, ஒரு எத்து விட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். ரசிச்சோமான் மட்டும் இருக்கணும். போய் அவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டுமான்னா கேட்க கூடாது. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க தான் உஷார்னு நினைச்சேன். அந்த காலத்து பொண்ணுங்க கூட ரொம்ப உஷார் தான்ப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆன போட்டோ மீடியால அங்க இங்கன்னு இருக்கு. ஆனா இவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் போய் பாக்குறோம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல கூட புருஷனை காணோம். எவ்வளவு உஷார் பாத்தீங்களா எங்க காலத்து பொண்ணுங்க? ஏன் கழட்டி விட்டு இன்னொருத்தன பிடிக்காதானே? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆனா கீழே ஒரு குழந்தை போட்டோ இருக்கே, இது போதாதா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அங்கேயும் நாங்க உஷாரு. யாராவது நோண்டி கேட்டா சித்தி பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, அக்கா பொண்ணு, மாமா பொண்ணுன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். பட் இவங்களோட குழந்தைக்கு இப்ப 6 வயசு ஆகுது. சாரிங்க, உங்கள்கிட்ட கேட்காமலே உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பொழைச்சு போங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தங்க மீன்கள் படத்துல அந்த குழந்தை நட்சத்திரம் இருக்கு தெரியுமா, அவங்க தான். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். இவங்க பெயர் சாதனா லட்சுமி. இவங்க பெருசா அதுக்கப்புறம் படம் பண்ணல, பட் அந்த ஒரு படத்திலே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களோட கரண்ட் பிக்சர் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்கு. கரண்டா இவங்க ஒரு பயங்கரமான பரதநாட்டியம் டான்சர் ஆயிட்டாங்க. எவ்வளவு அழகா ஆடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? பட் இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ பரதநாட்டியத்திலேயே அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் +++ல போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த ஆளை பாத்துருவோமா? இப்போ நம்ம பார்க்க போறது ஆனந்தம் படத்துல நம்ம முரளி சாருக்கும் ரம்பா மேடம்க்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க தெரியுமா. அவங்களுக்கு கூட ஐ திங்க் அந்த படத்துல ஹார்ட்லயோ நெஞ்சிலயோ ஓட்ட இருக்கும். அதுக்காக கூட நம்ம மம்முட்டி சேட்டன் காசு சேர்த்து வச்சிருப்பாரு ஆபரேஷனுக்காக. அந்த குழந்தை இப்போ எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாத்துடலாமா? முதல்ல பொண்ணை வர சொல்லியா மாமா மின்னல். ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்காங்கல்ல. இவங்க பேரு ஷாத்திகாவாம். என்னத்த ஷாத்திகர்த அப்படின்லாம் கலாய்க்க கூடாது. ஷாத்திகா இது அழகான தமிழ் பெயரியா? அது சரியே, உனக்கு மட்டும் எப்படா இப்படிலாம் தோணுது? ஏதோ ஒரு படத்துல மூளையில ஒரு சீனுக்கு வர்ற அந்த குழந்தை மூஞ்ச ஞாபகம் வச்சுட்டு அங்க இருந்து புஷ்டு வந்த பத்தியா இந்த பொண்ணை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இல்ல நினைக்கலனாலும் சொல்லுவேன், குச்சமே இல்ல. நமக்கு எப்பவுமே பெண்கள் மேல ஒரு தனி பாசம் உண்டு, அவ்வளவுதான். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் செய்யற ஒரு பொது சேவை. இதுக்காக எனக்கு கமெண்ட்ல எல்லாம் வந்து பாராட்டணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. ஆனா கழுவி மட்டும் ஊத்திராதீங்க, அதைத்தான் செய்ய போறேன். சரி, இன்னும் ஒரே பெண்களா இருக்கு, பசங்க எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்களும் இருக்காங்க. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பசங்க படத்துல இப்ப ஜீவா சட்டையை கிழிப்பான் பாறேன், கோவப்படுவான் பாறேன், கைய முறுக்குவான் பாறேன் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, குழந்தை வேலு. அந்த படத்துல அவர் பேர் குழந்தை வேலு. பட் இவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் பாண்டி. அது அவங்க கூப்பிடுறது, எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பசங்க பாண்டி. இவரோட கரண்ட் பிக்சர் பார்த்துடலாமா? ஒரு சில ஆங்கிள் அப்படி இப்படின்னு பார்த்தா நயன்தாராவோட வீட்டுக்காரர் விக்னேஷ் சிவன் மாதிரியே இல்ல. ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாக்குறதுக்கு. ஆனா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்குது. அடுத்த பார்ட்ல வேணா பார்க்கலாம். மண்ணியோ இப்போ 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? அதுக்கு நீங்க ரெடியா? சரி, தமிழ்ல இங்கிலீஷ்காரன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? நம்ம சத்யராஜ், நமிதா, வடிவேல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல அந்த படம். அந்த படத்துல நமிதாக்கும் மதுமிதாக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க தெரியுமா? இடுப்ப பாக்குறான், இடுப்பு மேல அடுப்பு மூட்டி சமைக்க பாக்குறான். அம்மாவத்தான் பார்த்து இவன் உம்மா மாங்குறான், அம்மாவத்தான் பார்த்து இவன் காம பிசாசு. இவங்க தான். இவங்கள நிறைய படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. இவங்களோட பொண்ணு யார் தெரியுமா? அத சொன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. பாக்க நீங்க ரெடியா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இப்ப அப்படியே சர்றன்னு சிவா மனசுல சக்தி படத்துக்கு போ. அந்த படத்துல நம்ம ஜீவாக்கு தங்கச்சியா ஒருத்தங்க நடிச்சாங்க தெரியுமா? அவங்க தான் இவங்களோட பொண்ணு. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். அப்படியா? அப்படிலாம் நான் ஒன்னும் ஷாக் ஆகல. இதான் அந்த ட்விஸ்டா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. இல்ல இன்னும் இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இவங்களோட லேட்டஸ்ட் பிக்க பார்த்துட்டு வரீங்களா?
எங்க அப்பா இவ்வளவு வளர்ந்துட்டாங்களா இவங்க அப்படின்னு கேக்குற அளவுக்குலாம் இல்ல, பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியல. அந்த படம் வந்து 16 வருஷம் ஆகுது. சோ இந்த 16 வருஷத்துல எந்த உயிரினமா இருந்தாலும் வளர்ந்துதான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் இவங்களும் வளர்ந்துருக்காங்க. சோ ஷாக் ஆகிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவங்களுக்கு சமீபத்துல கல்யாணமும் ஆயிடுச்சு. அவங்க புருஷன் போட்டோவை பாக்குறீங்களா? ஏய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேளுடா, வேணாண்டா. யோ, அதெல்லாம் பாக்குறது எனக்கு நேரம் இல்ல. சட்டு புண்ணு ட்விஸ்ட சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க, இந்த கப்புள் போட்டோவை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்க. பாத்துட்டீங்களா? இப்ப அதை அப்படியே மைண்ட்ல ஓரமா வச்சுக்கோங்க. வர மாட்டேங்குதப்பா. அடுத்து வேற ஒருத்தவங்களை பார்த்துட்டு வந்துட்டு கிளைமேக்ஸ்ல இதோட ட்விஸ்ட சொல்றேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போறது சச்சின் படத்துல உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும் தெரியுமா, பிரீத்தின்ற பேர்ல. அந்த குழந்தைய பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது அடுத்த பாட்டுக்கான ஒரு லீட். இப்போ குழந்தை நட்சத்திரங்கள்லாம் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாதிரி அடுத்த பாட்டுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த படத்துல சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா. உதாரணத்துக்கு நம்ம சச்சின் படத்துல ஸ்மிருதி அப்படின்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. இப்ப சமீபத்துல சச்சின் படம் ரீ ரிலீஸ் ஆச்சு தெரியுமா. அப்ப கூட இவங்களோட போட்டோ போட்டு இந்த பொண்ணே அழகா தானே இருந்திருக்கு, இதை விட்டாங்களே அப்படின்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு சில சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க தெரியுமா. அவங்களோட தென் வெர்சஸ் நவ், அதாவது இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். பட் அதெல்லாம் அடுத்த பாட்டுல. மறுபடியும் போயாச்சா? சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். இவங்க எப்படி இருக்காங்க அதோட சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கோ அப்படின்னு கேட்பீங்க. சரி, இவங்களோட லேட்டஸ்ட் பிக்க பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இம்புட்டு அழகா இருக்காளே. அடடா, அப்படியே இருக்காங்கல்ல. பட் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க புருஷன் போட்டோவை பாக்குறீங்களா, இவர்தான் இவங்களோட கணவர். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சோ இதுக்கு மேலே நூல் விட்டே இருக்காதீங்க. அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் அழகில்லாதவ அறிவில்லாதவ தான் பண்ணுவா. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா இல்ல அறிவு இல்லையா? அதெல்லாம் சரி, ஃபைனலா அந்த ட்விஸ்ட் ஏதோ ஒன்னு இருக்குன்னு அதை சொல்லிட்டு சட்டு புண்ணு வீடியோவை முடி அப்படின்னு கேக்குறீங்களா. சரி சொல்றேன். அந்த ட்விஸ்ட் என்னவென்றால், இப்ப மறுபடியும் அந்த SMS தங்கச்சிக்கு வாங்க. இந்த தங்கச்சி இருக்காங்க தெரியுமா, இவங்களோட அக்கா யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்தோமே ஸ்மிருதி, அவங்க தான் அம்மா, 2 பொண்ணுங்க. சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதெல்லாம் சரி, ஏதோ ட்விஸ்ட் சொல்றேன் நீ, அது என்ன அப்படின்றீங்களா? ஹலோ, இதான் ட்விஸ்ட். இதுக்கு மேல என்ன ட்விஸ்ட் சொல்றது? போய் படுத்து தூங்குங்க. அடுத்த வீடியோல பாப்போம். உங்களுக்காக இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தா புதுசா ஏதாவது சொல்லு, பெருசா ஒண்ணும் இல்லையே இப்படின்லாம் கமெண்ட் போட்டா இவ்வளவு ரிசர்ச் பண்ண எனக்கு எவ்வளவு வலிக்கும். ரொம்ப ஓவரா பேசுறல, தூமச்சா பேசுற. இனிமே நீ யோசிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது, தீர்த்துட்டு தான் பேசணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் ஆச்சு தெரியுமா. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. அதனால மறக்காம ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இன்னும் 2 மாசத்துல பிக் பாஸ் வரப்போகுது. அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 2 மாசம் கூட இல்ல. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.